அப்படியே வெளியில் வந்தோம் வாக்கிங் போகலான்னு. சிவன் கோயில் உள்ளார வந்தவுடனே நிறையா மழை வர மாதிரி ஒரே மின்னல் மின்னுது, இடி இடிக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அரசு ஊழியரை பார்த்தோம் கோவிலில். அவர் கோயிலுக்கு வரவே மாட்டார். திடீர்னு பார்த்தா கோயில் நின்று பேசி நின்றார். அப்புறம் என்ன பார்த்துட்டு எப்படி பாருங்கன்னு கேட்டார். என்ன சார் இவ்வளோ நாள் கோயிலுக்கே வர மாட்டீங்க, என்ன ஒன்று நிம்மதியே இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, பென்ஷன் வருது, எல்லாரையும் எல்லா கடமையெல்லாம் முடிச்சிட்டான், இருந்தாலும் மனசில் ஒரு சந்தோஷமே இல்லை அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தார். சரிங்க சார் நான் வரேங்க சார் அப்புறம் கேட்குறேன்ட்டு வெளில வந்துட்டான். அவரோட இது நமக்கு செட் ஆகாது, ரொம்ப நேரம் பேசுவாருன்ட்டு வெளில வந்துட்டான். பார்த்தா அதுக்கப்புறம் வெளில வாக்கிங் அப்படியே வந்துருந்தான் மங்களாம்பிகை கோயில்கிட்ட. அப்போ அவர் பேசுனது மகிழ்ச்சி இல்லைன்னும் போது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. சின்ன வயசில் படித்த கதை. என்ன கதைன்னா, ஒரு 20 வயசு பையன் அவன் தாத்தா கிட்ட கேட்பான், சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னா என்ன தாத்தா பண்ணுறதுன்னு. நிறையா காசு பணம் சம்பாதிக்கிறா, நீ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம், உன் இஷ்டத்துக்கு வாழலான்னு. அது அவன் மனசில் பதிஞ்சுது. காலேஜ் முடித்தான், ஒரு வாட்டர் கம்பெனி வேலைக்கு போனான். அந்த வாட்டர் கம்பெனியில் 2-3 வருஷம் வேலை பார்த்தான். அதுக்கப்புறம் அதேமாரி ஒரு வாட்டர் கம்பெனி வைக்கலான்னு ஒரு ஆசை வந்தது அவனுக்கு. அதை பற்றி நெளிவு சுழிலாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் காசு வீட்டில் கேட்டான், லோன் மேனேஜர்கிட்ட கேட்டான். அதேமாரி ஒரு கம்பெனி ஆரம்பித்தான். அந்த கம்பெனியும் ஒரு நல்ல ஒரு செலெக்ஷனான இடத்துல தான் வச்சான். அது நல்லாவே வியாபாரம் ஆச்சு, காசு நிறையா சேர்ந்துது. அது சார்ந்த பிஸ்னஸும் பண்ணான் அவன். என்னென்னா, அந்த பாட்டில்லாம் வெளியில் வாங்கி பிடிக்குது, அந்த பாட்டிலும் தயார் பண்ணலாம் அப்படின்னு அது ஒரு யூனிட் போட்டு அந்த பாட்டிலை இவனுக்கு போக மீதி வெளியில் கொடுக்க ஆரம்பித்தான். இதை பார்த்தா மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான் கொஞ்சம் நாளில். அப்புறம் அவங்க தாத்தா காசு பணம்லாம் இருக்குது, இருந்தாலும் சந்தோஷன்றது மகிழ்ச்சின்றது என்னன்னு தெரியலான்னா, நீ ஒரு கல்யாணம் பண்ணுடான்னார் அவர். அப்புறம் கல்யாணம் பண்ணான், குழந்தை பிறந்தது, எல்லாம் போச்சு. ஒரு 40 வயசு ஆச்சு. அப்புறம் அவங்க தாத்தாவும் இல்லை. அப்போ காசு பணம் இருந்தது நிறையா, நம்ம மனசில் மகிழ்ச்சி இல்லை. அப்போ என்ன ஒருத்தர்கிட்ட கேட்டான், இதுமாரி காசு பணம் இருந்தது, எங்கள் தாத்தா சொன்னால் கல்யாணம் பண்ணேன், எல்லாம் பண்ணான், சுத்தாத ஊர் கிடையாது, நான் விரும்பியதெல்லாம் சாப்பிட்டான், இருந்தாலும் மனசில் மகிழ்ச்சி இல்லைன்னா. அவர் என்ன சொன்னார், நீ வேணால் சன்னியாசி ஆகி போகிறான் அப்படின்னாரான். சன்னியாசி ஆகணுமா? சரி முதல்ல ஒரு சன்னியாசிகிட்ட கேட்போம் அப்படின்னா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், சூட் கேஸில் நிறைய பணம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு சாமியார்கிட்ட போனான். அந்த சாமியார் கிட்ட போய் இந்த பொட்டியை வச்சுட்டு, இவ்வளோ பணம் நகையெல்லாம் இருக்குது, இதை தவிர எனக்கு டெய்லி வேறு வருமானம் வருது, இருந்தாலும் மனசில் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே அவர் என்ன சொன்னார், என்ன சொல்லுவார்னு அப்படி நின்று இப்படி ஒரு நிமிஷம் பார்த்தான். அவர் என்னடானா ஏந்திரிச்சார், அந்த பொட்டி எடுத்துன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. பொட்டி எடுத்துன்னு ஓடினோடனே தெருத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். கடைசியில் அவர் சந்து பொந்தெல்லாம் பூந்து 4 தெரு சுற்றி திரும்ப புறப்பட்ட இடத்துக்கே வந்துட்டார். இவன் ஓடாந்தான் பின்னாடியே. என்னங்க, நான் எதோ கேட்க வந்தால் நீங்கள் மேலே தூக்கின்னு ஓட்டிங்கன்னு. இந்த போட்டி அவங்க கையில் கொடுத்துட்டு, நான் என்ன உங்கள் பொருளை எடுத்துன்னு ஓட போகிறான், தான் நீயே வச்சுக்கன்னார். அப்பா நிம்மதி எண்ணம், இப்போ தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது சாமியார் அண்ணன். அப்போ அவர் சொன்னார், இதுக்கு முன்னாடி இந்த பணம் வாங்கினா எல்லாம் உன்கிட்ட தான் இருந்தது, அப்போ மகிழ்ச்சியே இல்லைன்னா, திரும்ப அந்த பணத்தை நான் ஓடிட்டு எடுத்தாந்து ஓட்ட அதே பணத்தை தான் கொடுக்குறான், இப்போ மகிழ்ச்சியாக இருக்குதுன்றா. இதுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்குது, நீ வெளியில் தேடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னார். இந்த கதையை தான் அவர் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. அவரும் சம்பாதிக்கிறாரு, அவங்க ஒய்ஃபு பென்ஷன் வருது, இருந்தாலும் நிம்மதி இல்லை, கோயிலுக்கு வந்தான் மகிழ்ச்சி இல்லைன்றாரு. ஓகே, தேங்க்ஸ்.